so good. ஸ்காட்ச் இங்கே இருக்கான், குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கான். ஃபஸ்ட்டு பாத் எடுத்திருக்கான் இன்றைக்கி, அதை நீங்கள் சீக்கிரம் பார்ப்பீங்க. அண்ட் தென் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோம் பேஸ்ட் பேக்கர் அவங்களோட கேக்ஸ் அண்ட் குக்கீஸ் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். இன்கேஸ் இஃப் யூ ஆர் அ பேக்கர் வீட்டில் ஹோம் பேஸ்ட் குக் பண்ணுறீங்கன்னா, இஃப் யூ வாண்ட் சென்ட் அண்ட் யூ வாண்ட் மீ டு ரிவ்யூ, and please contact me in the below given details and let's go and do a review. So guys, இன்னைக்கு நம்ம யாரோட கேக்ஸ் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்கே பேக்ஸில் இருந்து இன்றைக்கி வந்து நமக்கு கேக்ஸ் அண்ட் குக்கீஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட கேக்ஸ் அண்ட் குக்கீஸ் தான் நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ அவங்களுக்கு அவங்க என்னென்ன சென்ட் பண்ணியிருக்காங்கன்னு நான் காமிக்கிறேன், என்னென்ன வெரைட்டி சென்ட் பண்ணியிருக்காங்கன்னு காமிக்கிறேன். அண்ட் அவங்ககிட்ட என்னென்ன ஸ்பெஷல்னு நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பாக்ஸ் இதுதான் அவங்களுக்கு எனக்கு சென்ட் பண்ண ஃபர்ஸ்ட் பாக்ஸ். இதில் என்ன இருக்குன்னு நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் பார்க்குறேன். எனக்கு பிடிச்ச விஷயம் இருக்கு, ஒன்றும் இல்லை 4 இருக்கு. ஸோ எஸ், உங்களுக்கு நான் இப்படி காமிக்கிறத விட எங்களோட பிளேட்டு பிகாஸ் நம்ம ஃபுட் பிளாகர். ஸோ ஃபர்ஸ்ட் வெரி ஃபர்ஸ்ட் ப்ரௌனி. ஸோ இவங்ககிட்ட எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான விஷயம் என்னன்னா ப்ரௌனி. ஸோ திஸ் இஸ் மை லைக் டாப் அண்ட் ஃபேவரட் மாதிரி. ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு டேஸ்ட் பண்ண போகிறோம். லெட் மீ டேக் a first bite. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூப்பராக இருக்குது. அண்ட் ஆல்சோ எங்களோட சுகர் கன்சிஸ்டன்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுகர் லெவல் வந்து ஹையாகவும் இருக்காது, மீடியம் லைக் லோவாகவும் இருக்காது, மீடியமாக கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு ப்ரௌனி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களால் ஒரு ப்ரௌனியில் ஒரு 4 பைட் மேலே சாப்பிட முடியாது. இவங்க ப்ரௌனியாக இருந்தால் கண்டிப்பாக நான் 4, 5, 6 ப்ரௌனி கண்டிப்பாக சாப்பிடுவேன். ஸோ தேட்ஸ் மை ஃபேவரட் பார்ட் அண்ட் ப்ரௌனி. அண்ட் ஆல்சோ எங்ககிட்ட அந்த வெனிலா எசன்ஸ் வந்து ரொம்ப ஓவராகவும் இல்லை, கொக்கோ பவுடரோட இது வந்து அந்த கசக்கிற இதுவும் இல்லை. ஸோ சூப்பராக இருக்குது எனக்கு இந்த ப்ரௌனி. ஸோ டெஃபினட்டாக இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நானே சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ மற்ற கேக்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, அதனால் இனிமேல் தான் டேஸ்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு நான் எப்படி சொல்லணும். ஸோ அடுத்த கேக்குக்கு போகலாம். சாப்பிடணும் ஒரே ஒரு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம சாப்பிட போகிற கேக் வந்து ஆரஞ்சு கப் கேக் வித் சாக்லேட் க்ரீம். இதை தான் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். நெல்லுங்க இந்த கப் கேக் ஸோ எஸ், ரெடி டு ஈட். ஃபர்ஸ்ட் பைட் எடுக்கலாம். ஆரஞ்சு கப் கேக் செம்ம ஃப்ளேவர் வருது, அந்த ஆரஞ்சோட ஃப்ளேவர் செம்மையாக வருது. அண்ட் சாக்கோ க்ரீமோட சாப்பிடும் போது அந்த சாக்லேட்டி ஃப்ளேவர் லைக் அந்த ஆரஞ்சு கேக் வந்து அப்படியே சாக்லேட்டி ஃப்ளேவரில் சாப்பிட்ற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் தெரியுது. அந்த கேக்கோட ஸ்பாஞ்ச் வந்து வேறு லெவலில் சாஃப்டாக இருக்குது. லைக் இன்னும் அந்த சாஃப்ட்னஸ் போல் லைக் இவங்க டெலிவர் பண்ணி லைக் என்ன சொல்கிறது ஆல்மோஸ்ட் வந்து 4 to 5 hours ஆச்சு. நான் ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கல, ரெஃப்ரிஜரேட்டும் பண்ணல. ஆனால் இன்னும் வந்து அவங்க கேக்கோட இது வந்து லைக் இன்னும் ஸ்பாஞ்சியாக இருக்குது. அந்த மேலே போட்டுருக்க அந்த க்ரீம்லேயும் சாக்லேட் ஃப்ளேவர் வந்து சூப்பராக வருது. ஸோ திஸ் இஸ் டெஃபினெட்லி டு ட்ரை. ஆரஞ்சு கேக் மட்டும் தனியாக சாப்பிட்டு பார்க்குறேன்.
உங்களுக்கு ரிச்சான ஒரு ஆரஞ்சு ஃப்ளேவரான டேஸ்ட் வருது. உள்ள லைக் என்ன சிரப் போட்டாங்கன்னு எனக்கு தெரியல, பட் சூப்பராக இருக்கு. அடுத்த கப் கேக் நெக்ஸ்ட் நம்ம சாப்பிட போகிற கேக் வந்து பட்டர்ஸ்காட்ச் கப் கேக் வித் கேரமல். இது வரைக்கும் பட்டர்ஸ்காட்ச் கப் கேக் சாப்பிட்டதில்லை, சாப்பிட்டு பார்க்கலாம். அண்ட் கேரமலில் வந்து அந்த மேலே அந்த க்ரீம் பண்ணியிருக்காங்க, அதுவும் டெஃபினட்டாக தெரியல எப்படி டேஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு. இதுலேயும் உங்களுக்கு ஆரஞ்சு ஃப்ளேவரில் அந்த மாதிரி பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் இன்னும் ரிச்சாக வருது. லைக் நல்ல குவாலிட்டியான சிரப் ஒரு பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல. கேரமல் சூப்பராக ஃப்ளேவர் தருது பட்டர்ஸ்காட்சோட. ட்ரஸ்ட் மீ, இட் இஸ் சோ குட். பாருங்க, செம்ம ஸ்பஞ்சியாக இருக்கு. ஒரு லேயர் நிறைய கேக் சாப்பிட்டா சுகர் வந்துடும், இதனால சாப்பிடலாம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் நம்ம சாப்பிட போகிறது வந்து கேக் கிடையாது, திஸ் இஸ் பனானா பிரெட். பனானா மிக்ஸ் பண்ணி என்னமோ பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஸோ இதோட பேர் வந்து பனானா பிரெட். ஸோ டேஸ்ட் பண்ணால் தான் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மேலே அதோட லேயர்ஸ் டெக்ஸ்சர்ஸே வந்து சூப்பராக இருக்குது. லைக் அந்த பிரெட்டே பிரேக் ஆகலை, அதோட குவான்டிட்டி மிக்சிங் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸ்காட்ச் டோன்ட் மைண்ட், சாப்பிட்டுட்டு இருக்கனால அவங்க கோவப்படுறான். ஃபர்ஸ்ட் பைட். நீங்க போனீங்கன்னா யூ கேன் பை லைக் வால்நட் பனானா கேக் எக்ஸாக்ட்லி. ஆனால் வால்நட் போடாமே இதில் வந்து எனக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கிது. தட்ஸ் மீன் லைக் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கேக். ஸோ அதே டேஸ்ட் இதில் வருது. சீரியஸாக ரொம்ப நல்லா இருக்குது. லைக் இது நார்மலாக நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை கூட சாப்பிட்லாம். நான் சாப்பிடுவேன், நீங்கள் சாப்பிடுவீங்களான்னு தெரியாது. அந்த அவுட் சைடில் இருக்கிற டெக்ஸ்டர்ஸும் சூப்பராக இருக்குது, செம்ம சாஃப்டாக இருக்குங்க. உங்க கேக் வந்து ரொம்பவே சாஃப்டா இருக்கு, லைக் பவுன்சியா இருக்கு. ஃப்ளேவர்ஸ் அவங்க யூஸ் பண்ற எல்லா ஃப்ளேவர்ஸுமே டோட்டலா வந்து ரொம்பவே ரிச்சா இருக்கு. ஸோ இது கூட நம்மளுக்கு ஒன்றும் குக்கீஸும் டேஸ்ட் பண்ண இருக்கு. அண்ட் ஆல்சோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஃப்ளேவர்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து பர்த்டே கேக்ஸ் வேணுமா, லைக் ஒரு என்ன சொல்றது கப் கேக்ஸ் வேணும்னாலும் டெஃபினெட்லி வந்து அவங்க கஸ்டமைஸ்டாக உங்களுக்கு பேக் பண்ணி தருவாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இஃப் யூ ஆர் இன் அண்ட் அரௌண்ட் சென்னை, ஸோ இஃப் இட்ஸ் லிட்டில் மோர் லைக் ஃபாதர் இன் சென்னை, ஷி கேன் கொரியர் இட் டு யூ, லைக் நாட் தி அதர் கேக்ஸ், ப்ரௌனிஸ் ஆர் சம்திங் எல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் குக்கீஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ கைஸ் குக்கீஸ் சாப்பிட போகிறோம். இவங்ககிட்ட வந்து எனக்கு டோட்டலாக இவங்க சென்ட் பண்ணியிருக்க எனக்கு வந்து டோட்டலாக 8 ஃப்ளேவர்ஸ் ஆஃப் குக்கீஸ் வந்து எனக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே 8மே யூனிக்கான ஃப்ளேவர்ஸ் தான். இதில் என்ன ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ரோஸில் உங்களுக்கு ஒரு குக்கீஸ், ஐ மீன் உங்களுக்கு சாப்பிட உங்களுக்கு மைட் பி ரோஸ் மில்க் ஃப்ளேவர் வரலாம். சாப்பிட்டு பார்த்தா தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த குக்கீஸ் கேள்விப்படுறேன், டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். குக்கீஸ் மேலே அந்த ரோஸ் மில்க் சிரப் ஊற்றிருக்காங்க. அது குக்கியோட செம்மையாக வந்து லைக் மர்ஜ், லைக் ரெண்டும் என்ன சொல்கிறது நல்ல ஒரு ஃப்ளேவர் தருது. ரெண்டும் அதோட காம்பினேஷன் வந்து செம்ம ஃப்ளேவர் தருது. அந்த குக்கியும் அந்த ரோஸ் மில்கோட சிரப்பும் டிஃப்ரெண்டாக இருக்குது. இந்த ஃப்ளேவர்ஸில் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணதே இல்லை, யூனிக்காக இருக்குது.
நெக்ஸ்ட் வந்துட்டு சின்னமன் குக்கி. எஸ், பாருங்களேன். நம்ம குக்கீஸ்லேயும் அதே மாதிரி தான். லைக் என்ன சொல்கிறது, ஸ்வீட்னஸ் வந்து ரொம்ப ஓவராக இல்லை. லைக் நார்மல், லைக் இந்த மாதிரி டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் கூட நம்ம குக்கீஸ் சாப்பிட்லாம். ஏன்னா சுகர் அவ்வளோ மைல்டாக இருக்குது. லைக் கிட்ஸுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம். லைக் குக்கீஸ் வீட்டில் வந்து கிட்ஸ் வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த குக்கீஸ் வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். சிறுமன் ஃப்ளேவர்லாம் அதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணதில்லை. நான் மோஸ்ட்டாக சாப்பிட்ட குக்கீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த சன்ஃபிஷ்ல உள்ள டார்க் சாக்லேட் வச்சு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த குக்கீஸும் மில்க் பிக்கீஸ், அந்த பிக்கீஸ் ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் வந்து சாக்கோ சிப். உள்ள சாக்கோ சிப்ஸ்லாம் இருக்கு. உள்ள உங்களுக்கு அந்த சாக்கோ சிப்ஸ்லாம் மெல்ட் ஆகிருக்கு, சூப்பராக இருக்கு. எதுலேயுமே வந்து உங்களுக்கு அந்த வெனிலா எசன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஓவர் ஃப்ளேவரிங்காக தெரியல, செம்மையாக இருக்கு. பட்டர் குக்கி சூப்பராக இருக்கு, சாஃப்டாக இருக்கு, ஸ்லிம்மாக இருக்கு. அடுத்தது வந்து பட்டர் ஸ்காட்ச். ஸ்காட்ச் இல்லை, பட்டர் ஸ்காட்ச். இதுக்குள்ள ஏதோ சாக்லேட் போட்டுருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம சாப்பிட போகிறது வந்து கேரமல் குக்கி. மேலே அது டாப்பிங்ஸ் தான் நம்ம போட்டிருக்காங்க பாருங்க, கலர் கலராக சின்ன வயசில் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. கிரன்ச்சியாக இருக்குது, கஷ்டப்பட்டு கடிக்க வேணாம். இல்லை ஆக்சுவலி அவங்க டெலிவரி பண்ணி 5-6 hours ஆச்சு. ஆனால் இன்னும் வந்து எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியல. லைக் அது சாகி ஆகலை. நான் ரெஃப்ரிஜிரேட்டர் கூட பண்ணல, சாகி ஆகலை, எதுவுமே ஆகலை. குக்கீஸும் சரி கேக்ஸும் சரி பர்ஃபெக்டாக இருக்குது. கண்டிப்பாக அந்த மிக்ஸ்டர்ஸ் எல்லாம் அந்த பேக் பண்ணும்போது அந்த மிக்ஸ்டர்ஸ்லாம் கரெக்டாக இருந்தால் தான் இந்த ஒரு ஸ்டேட்டில் வந்து உங்களுக்கு இருக்கும். லாஸ்ட்டாக நம்ம டேஸ்ட் பண்ண போகிற குக்கி வந்து ஆரஞ்ச் குக்கி, ஃபைனல் குக்கி. மேலேயே வந்து அந்த ஆரஞ்சோட பீல் வந்து கிரேட் பண்ணி போட்டிருக்காங்க போல. மேலேயே அந்த லேயர் தெரியுது எனக்கு. அந்த ஆரஞ்சு கப் கேக்கே குக்கியாக சாப்பிட்டா இருக்கிறதும் அதே ஃப்ளேவரில் இருக்கு. டோட்டலாக இப்போ நான் சாப்பிட்ட அந்த 6-7 குக்கீஸில் வந்து 7மே வந்து எனக்கு டோட்டலாக யூனிக்காக இருந்தது. சாக்கோ சிப் அஸ் யூஷுவல், அது யூஷுவல் குக்கி தான் இருந்தாலும் இவங்ககிட்ட சாப்பிடும் போது லைக் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு. ஸோ இன்னொரு குக்கி டெலிவரி பண்ணாங்க. ஸோ டெலிவரி பண்ணும்போது லைக் அது மட்டும் லைட்டாக உடஞ்சிருச்சு. அது பீனட் பட்டர் குக்கி. ஸோ அதனால் அது இதுலேயே வச்சுட்டேன். நான் ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணிட்டேன், இந்த பேஷன்ஸ் இல்லாதனால. அப்பயே நான் வாங்கிச்சு, இப்போவும் நல்லா தான் இருக்கு. ஸோ உங்கள் கிட்ஸ்க்கோ இல்லை வீட்டில் இருக்கிற எல்டர்ஸ்க்கோ அவங்களுக்கும் நீங்கள் ஆர்டர் பண்ணணுனாலும், ஸோ நீங்களே சாப்பிடணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக எங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணுங்கள். ஸோ அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் வந்து அவங்க வந்து தீமாக கஸ்டமைஸ்ட் கூட பண்ணி தருவாங்க. இப்போ ரீசெண்டாக ஹாலோவின் இருந்ததுனால ஹாலோவின்காக கப் கேக் செட் பண்ணாங்க. அதுவும் எனக்கு ஒரு செட் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நான் சாப்பிட போகிறேன். அது வந்து ஃபுல்லாக வந்து சாக்லேட் கேக்ஸ் தான். பாருங்களா க்யூட்டாக சாக்லேட் கப் கேக்கில் வந்து பிஸ்கெட் வச்சு RIPன்னு சொல்லி எழுதி இந்த மாதிரி வந்து வெரைட்டிஸ் தான் உங்களுக்கு வந்து பண்ணி தருவாங்க. ஸோ லெட் இட் பி லைக் மினியன் தீம்ட் ஆர் மிக்கி மவுஸ் தீம்ட் ஆர் லெட் இட் பி எனிதிங், டெஃபினெட்லி ஷி வில் கஸ்டமைஸ் இட் ஃபார் யூ. அண்ட் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், எங்களோட கேக்ஸும் சரி குக்கீஸும் சரி
சீரியஸாக நல்லா இருந்தது. கண்டிப்பாக அவங்களோட பேஜ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் கீழே வெளியே ஸ்காட்ச் கீழே லைக் டிஸ்லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பட்டன் டிங் 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 அவங்க அந்த மாதிரி டாடா.